வணக்கம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தனி அணி அமைத்து 15 தொகுதிகளுக்கான 15 வேட்பாளர்களை நியமித்து முதற்கட்டமாக ஒரு உத்தேச பட்டியலை சென்ற வாரம் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த மாதம் 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த மேடையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்வதாக இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் இது குறித்து கேட்டபோது, ஆமாங்கண்ணே, அண்ணன் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்மிடம் தந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்திக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி சார்ந்த விஷயங்களை பிரதமரிடம் கூற இருப்பதாகவும் தற்போது வரக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. பிரதமரே கேட்பார், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிலைப்பாடு என்ன, கூட்டணியில் என்ன யாரெல்லாம் இருக்கிறாங்க, எப்படி அவருடைய சூழல் இருக்குதுன்னு கண்டிப்பாக பிரதமர் ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர் சொல்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவரும் தயாரான ஒரு பட்டியலோடு தயாரான ஒரு டீட்டெயிலோடு தான் அவர் போவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவை, அதாவது அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி, சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் நால்வரையும் ஒருங்கிணைத்து ஒருமித்த கருத்தோடு அதிமுகவை வழிநடத்தணும் அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நீண்ட நாள் ஆசையாகவும் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட இசைவளிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நிற்கணுங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லாமல் தனியாகவே சென்று கொண்டிருக்கிறார். இந்த போக்கு சரியில்லை. அதிமுகவை பலம் வாய்ந்த ஒரு நல்ல சக்தியாக மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே அணியில் திரண்டு நிற்கணும். அப்போ தான் அதிமுக மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலம் பொருந்திய கட்சியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல நேரங்களில் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. செய்தியாளர் சந்திப்புல பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்த போது மத்தியில் இருந்த மோடி அரசு தான் நமக்கு மிகப்பெரிய பலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு சிஎம்மாக இருக்கும்போது மிகவும் பக்கபலமாக இருந்தவர்கள் மோடி அவர்கள் தான். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஒரு மத்திய அரசுக்கும் சரி மோடிக்கும் ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்து கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கும், பாமகவுடனா தேமுதிகவுடனா அப்படிங்கிற பல்வேறு குழப்பமும் பல்வேறு இழுபறியும் இந்த சூழலில் இருந்து கொண்டே இருக்கிறது. கடைசி கட்டத்தில் பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வருகிற 27ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு வருகின்ற போது அந்த மேடையில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கிறது உறுதி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது அது குறித்தான விஷயங்கள்ல தேமுதிகவும் அந்த மேடையில் கலந்து கொள்வார்களா, பாமகவும் கலந்து கொள்ளுமா அப்படிங்கிற பல்வேறு வியூகங்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் வட்டாரங்களில் இது ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்திப்பது உறுதியான நிலையில் எடப்பாடி பழனிசாமி குறித்தான பல்வேறு தகவல்கள் மோடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்க உள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பிரதமர் மோடி அவர்களிடம் கூறுவார். ஏன்னா அதிமுக வழிநடத்தக்கூடிய தற்போது அதிமுகவின் பொதுச் செயலர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிலைப்பாட்டில் என்ன மாதிரி நிலைப்பாட்டில் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கண்டிப்பாக மோடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் சொல்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அதனால் பல்வேறு ஒரு டீட்டெயிலோடு தான் மோடி அவர்களை சந்திக்க தயாராக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. திருப்பூர் வரக்கூடிய மோடி அவர்களை ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்திக்கிறது உறுதியான நிலையில் டிடிவி தினகரனும் மோடி அவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் சசிகலா அவர்களும் மோடியை நேரில் சந்திக்க வாய்ப்பு கொஞ்சம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறதும் அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறதும் தற்பொழுது இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரபரப்பான சூழலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத சூழல் தான் தற்போது வரைக்கும் நிலவி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவில் கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையாங்கிற மிகப்பெரிய சந்தேகமும் ஒரு இழுபறியும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் வருகிற 27ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் திருப்பூர் வருகின்ற நேரத்தில் பாமகவும் தேமுதிகவும் பாஜகவில் இணைந்தாலும் இணைவார்கள் என்ற செய்தி தற்போது பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருடன் கூட்டணி. நன்றி, வணக்கம்.